இன்றைய நாள் அவ்வளோ சிறப்பாக ஆரம்பிக்கல. ஏன்னா காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு க்ரோத் ஸ்கேன் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிடுச்சு. அதை விட முக்கியமாக பிளட் எடுக்கணும். ஸோ சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரியே இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, என்னதான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு போகணுமே, ரத்தம் கொடுக்கணுமே அப்படிலாம் சோகமாக ஆரம்பிச்சாலும் க்ரோத் ஸ்கேனில் பாப்பா பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு தைராய்டு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு வந்து சுகர் டெஸ்ட் வேற கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரெக்னன்சி ஜேர்னிலேயே எனக்கு பிடிக்காத ஒன்று அந்த சுகர் டெஸ்ட் தான். எத்தனை தடவை வேணால் ரத்தத்தை கூட எடுத்துக்கோங்க, ஆனால் ப்ளீஸ் தயவுசெய்து அந்த குளுக்கோஸை மட்டும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் கதறேன். பட் வேற வழியே கிடையாது. நாங்கள் டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல ஒருத்தர் வந்து பேர குழந்தை பிறந்திருக்குன்னு சாக்லேட் கொடுத்தாரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வெள்ளிக்கிழமையில இருந்தே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விசிட், தைராய்டு டெஸ்ட், சுகர் டெஸ்ட் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கே போகல. ஸோ வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். பட் அதுக்கு முன்னாடி நெய் பணியாரம், பிகாஸ் எனக்கு இப்போ இருக்கிற பயங்கரமான கிரேவிங்கே இந்த நெய் பணியாரம் தான். நான் எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ரொம்ப கிரேசியாலாம் சாப்பிடல. இந்த நெய் பணியாரம் மட்டும் தான் கேட்குறேன் அப்படிங்கிறதுனால மாடரேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் காய்கறி வாங்குறதுக்காக போயிருந்தோம். என்னதான் மண்டே பொழக்கிற அளவுக்கு வெயில் அடித்தாலும் ஒரு டீ குடிச்சாதான்ப்பா சாயந்தரம் ஒரு நிம்மதியாகவே இருக்குது. மார்னிங்கோ ஈவினிங்கோ வந்தால் பொதுவாக அந்த காய்கறி கடை எல்லாமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4-5 மணி அந்த டைமுக்கு போயிருந்தோம். ஃப்ரீயாக தான் இருந்தது. ஃப்ரூட்ஸு அப்புறம் பேசிக்காக தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தோட விலையும் ஓகே. பட்டர் பீன்ஸ் மட்டும் ரேட்டு ரொம்ப அதிகம் இருந்தது போல். நான் ஃபஸ்ட்டு அதை கவனிக்கல, பில் போடும்போது தான் கவனித்தேன். ஒரு கிலோவே 200 ரூபா. எனக்கு இந்த சோயா, பட்டர், பட்டாணி இந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே பரவாயில்ல, இப்போ அதானே வாங்குறோம் அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டேன். நான் யூஸ்வலாக சண்டே மார்க்கெட் தான் போயிட்டு இருந்தேன். பட் இப்போ அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த கடைக்கு நான் மாறிட்டேன். நீங்கள் ஜென்ரலாக மார்க்கெட்டுக்கு போவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக இப்போல்லாம் மார்க்கெட்டில் மனுஷங்களை விட மாடுகளுடைய நடமாட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு கிட்ட இருந்து சேஃபாக வீட்டு திரும்புறது ரொம்ப டவுட் தான். அதனால தான் நான் இந்த மாதிரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மாறிட்டோம். காய்கறி மட்டும் இல்லை, தண்ணி பழமும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால தண்ணி பழம் அப்புறம் திராட்சை மட்டும் வாங்கிட்டேன். வேறு எந்த பழமும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அண்ட் நாங்கள் போன கடையில் நேந்திரம் பழம் கிடச்சிது. பட் அது ரொம்ப கனிஞ்சிருந்துச்சு. இதை நம்ம இப்போ சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இல்லை, நான் உனக்கு பழம் பொரி செஞ்சு தரேன், நான் கேரளா போயிருந்தப்போ சாப்பிட்டேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பழகுன நமக்கு ஃபர்ஸ்ட் பைட் அந்த அளவுக்கு பிடிக்கல, ஆனால் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருந்தது. உங்க டே எப்படி போச்சு?